ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45 இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு என்னென்னா, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே எண்ணில் சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சனினால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் சிரிக்கிறேன், பட் ஆனால் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி இந்த 2.5 வருஷ காலம் வந்து உயிர் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த அஷ்டமத்து சனியில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் அதை ஃபாலோ பண்ணி நடங்க. இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங். இனிமேல் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் உயரம், வெற்றி, அதாவது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே தொடக்கம் மாதம் வந்து பங்குனி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 28 வாக்கியப்படி கிடையாது, திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து பாக்கிய சனியாக மாறுறாரு. 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 6 கிரகம் இருக்குங்க. இந்த மாதத்தில் நல்ல கிரக சேர்க்கை, அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி, கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, வந்து உட்காந்தா அந்த பாக்கியத்தை தான் அது தரும். எந்த இடத்துக்கு கிரகம் போதோ அதோடைய பலாபலன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதம் தான் வந்து இந்த பங்குனி மாதம். ஸோ பங்குனி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துல சூரியன், அது நல்லது. ஆனால் 11 லாபஸ்தான அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 11 கூடையவரும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான் சுக்கிரன். அவர் வந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகிறாரு, அதுவும் ஒரு நல்ல. சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுவார். பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான ஸ்தானம் கிடையாது. அதனால தான் அஷ்டம சனின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. 8ஆம் இடம்ங்கிறது வந்து அவமானம், அது வந்து மிகைப்படுத்தி விட்டுருவார் சனி. இந்த இதில் வந்து என்னென்னா, படாத கஷ்டங்கள், அவமானங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு பின்னாடி கேலி பண்ணுறவங்களாம் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் கை நீட்டி பேசியிருப்பாங்க. அது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் வேணும், வெறி வேணும், இனி நம்ம முன்னேறணும் அப்படின்னு. ஸோ இன்னும் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி தான். இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நிலையான வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறாரு. அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு. உங்களோட ராசியில் நீச்சமாக இருந்தாலுமே அந்த நீச்சம் வந்து உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 5-10 கூடையவர் அவர் வந்து. அப்போ வந்து என்னென்னா, தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே போயிடும். தொழிலில் தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறிடும். தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம், தொழிலிருந்து நல்ல லாபங்கள், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது காட்டிலும் அந்த இது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு. தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், தொழில் ரீதியாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை நடக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றமோ அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறதோ, தொழிலுக்காக வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இந்த மாதிரி அமைப்பை இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்பாவுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதை கரெக்டாக வந்து அந்த சொத்துக்களை விரயம் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. 6 கூடையவர் வந்து 11ல் இருக்கார். ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வோட உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். சம்பளம் வந்து
நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டபுளாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டிங்களோ அதுக்கு மீறின பிரதிபலனே உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. 9ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகிறாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதம் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை. ஒன்று குருவும் சுக்கிரனும், இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகுது. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுது. சந்திரன் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த 2 நாளும், செவ்வாய் வந்து மேசராசிக்கு பரிவர்த்தனை பெற போகிறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே நல்ல சிறப்பான பலன்களாகவும், காரிய அனுகூலம், காரிய சித்தி இது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து உத்தியோக ரீதியாக நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொந்த ஊருக்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். உங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரொமோஷன், உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தால் கூட உங்களுக்கு தானாக தேடி வருது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கொரியாகி ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிறதுக்கு உண்டானது கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ பலம், தெய்வ அனுகூலம்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது குருஸ்தானம். அப்போ வந்து என்னென்னா குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரை போகிறது, புனித கோயில்களுக்கு போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, புனித நதிகளில் வந்து நீராடுறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதரை பார்த்துட்டு நீங்கள் உபாசனை எடுக்கிறதுக்கு இது சிறப்பான மாதமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த உபாசனை தெய்வம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகிறதோட நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து துணை இருக்கும். ஆனால் நல்ல குருநாதராக தேடி பிடிச்சி நல்ல தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுங்க. அல்லது உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உபாசனை பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது திடீர்னு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு பேச்சுவார்த்தை இதாகி நின்றுருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் தடைகள்லாம் நீங்கி தாமதமெல்லாம் விலகி திருமண பிராப்தம் ஈஸியாக கைகூடும். அதாவது திடீர்னு திருமணம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் அது சுமூகமாக இருக்கும். அந்த காதலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் தீர்ந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அனுகூலமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். மனசில் வந்து மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ நாளாக மனக்கவலைகள், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருந்து மனசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கடகராசி வந்து பொதுவாகவே வந்து குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய சுகத்தை பெரிய விஷயமா நினைக்காம, பொதுவாகவே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்க வந்து ஏன்னா அதுக்கு அதிபதி சந்திரன். ஸோ குடும்ப ரீதியாக வந்து அவங்களோட உழைப்பு, தியாகம் எல்லாமே குடும்பத்துக்காகன்னு போட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து கவனிக்க முடியாமல் போயிடும். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய உடல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக மன உளைச்சல், அந்த மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அஷ்டமத்து சனி காலங்களில். அதனால நீங்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து சரியாக பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் போனாலும் அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கவனிங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி வில்லங்க சொத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி அது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு 9ஆம் இடம் தான் கலைத்துறை அப்படிங்கிறது. அது வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிரபலியமாவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாக தேடி வரும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கப்புன்னு பிடிச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களோட வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. தொட்ட எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி கட்சி தலைமையிலேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் ஒரு பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா படிப்பில் நல்ல கவனம், படிப்பில் முன்பை
விட ஆர்வம் இருக்கும். நீங்கள் நினச்ச நல்ல ரிசல்ட் எடுத்தே நீங்கள் வந்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக மாறுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறது, சில பேருக்கு வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல நிகழ்வு தான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி இந்த கோவங்கள், இந்த பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, காசு பணம் இது எல்லாமே வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் சேர்க்க முடியும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் சொந்தமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து என்னென்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். முக்கியமாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகும்போது உங்களுடைய குடும்ப நபர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பாதுகாப்பாக போங்க. ஆனால் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது, இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். பெண்கள் வெளியில் போகும்போது பாதுகாப்பாக இருங்க. 9ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. பேர் நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து பொதுவாகவே வந்து நிறைய இந்த அஷ்டமத்து சனியில் வந்து தேவையில்லாமல் வந்து அவமானங்கள், அசிங்கங்கள், சங்கடங்களுக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர், பெரிய புகழ், உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், விருதுகள் எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன உழைப்பு போட்டிங்களோ அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுனாங்களோ அவங்க எல்லாமே நல்ல பாராட்டுவாங்க. நீங்களா அப்படின்னு கூசாமல் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி நெகட்டிவாக பேசியிருப்பாங்க, தப்பாக பேசியிருப்பாங்க, அவங்களே அதே வாய் அதே நாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களை புகழ்ந்து உங்களுடைய ஸ்லோகங்கள் அப்படியே போற்றி பாடிட்டு தான் இருப்பாங்க. அது கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க, காதால் கேட்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் இருக்கார். சனி சுக்கிரன் எடுத்தோடனே சனி சுக்கிரனோட சேருது. உச்சம் பெற்ற சுக்கிரனோட, அந்த சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் குருவோட சேருது. சொல்லவே வேண்டாம், அளவற்ற புகழ். நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரக சூழ்நிலைகள், அதாவது 9ஆம் இடத்துக்கு இருக்கும்போது நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் தேடி வரும். ஒரு வெளிச்சம் போட்டு உங்களை காமிச்சிரும் இவங்க தான் அப்படின்னு. அந்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்பாள் வழிபாடு வந்து உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை கொடுக்கும், சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திடீர்னு வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்து கிடச்சிரும். புத்திர பாக்கியம் இருக்குங்க. 5 குடையவர் வந்து உங்களுடைய ராசிக்கு தேடி வரும்போது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இந்த டைம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். திடீர்னு சந்தான பிராப்தம் கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி குருவோடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது. இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக தான் அமையுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை 6:45 வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறனால மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, நாற்காலி அல்லது ஆசனம், ருத்ராட்சம், துளசி மாலை இந்த மாதிரி இதை வந்து தானமாக கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்கறதுனால இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முழுவதுமே வந்து உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும்.
இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இந்த பங்குனி மாதம் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த பங்குனி மாதத்துல தான் வந்து சனி வந்து திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகிறது வந்து அது மட்டும் கிடையாது. இந்த 6 கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சேருது. சந்திரன் 6 கிரகங்கள் மொத்தம் ஒன்றா வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சேருது. அது எப்படி அப்படின்னா, சனியும் பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அது விரைச்சனியாக வருது. ராகுவும் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் சூரியன், சந்திரன், அப்புறம் சுக்கிரன், புதன் மொத்தம் 6 கிரகம் வந்து உங்களுக்கு 12ஆம் இடம் அதாவது விரயஸ்தானத்தில் வந்து இருக்குது. இது வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு முடிவையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுங்க. டக்குன்னு எடுக்காதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2.5 நாள் இருக்குது. அதுக்கு மேலே அந்த கிரகங்கள் சேராது. அதுக்கப்புறம் ராகுவும் கீழே வந்துடுவார். அப்புறம் சந்திரன் மாறி போயிடுவார். அது மற்ற எல்லா கிரகங்களும் மாறுது. அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து என்னென்னா, இந்த கிரகம் வந்து 12ஆம் இடத்துல சேர்றதுனால அன்னைக்கு வந்து எந்த முடிவுமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டரு. அதே மாதிரி உங்களுடைய முடிவுகள் எடுக்கும்போது உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு உணர்ச்சியில் உங்களை வந்து தூண்டி விடுவாங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா எப்படியாவது விரயம் பண்ணணும் அப்படின்னு தூண்டி விடுவாங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. இந்த விரயங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் வந்து நீங்கள் கும்பகோணம் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரபேஸ்வரர் மந்திரம் சொல்லலாம். சரபேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. அல்லது வந்து சரபேஸ்வரர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். பெரிய லெவலில் பாதிப்புகளை இருந்து உங்களுக்கு தவிர்த்துருங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. 10க்குடைய சனி வந்து 12ஆம் இடத்துல விரய சனியாக வரப்போகிறார். அப்போ வந்து என்னென்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற காலம் தான். ஆனால் முதலீடு செய்யும்போது ரொம்ப யோசிக்கணும். நிறுத்தி நிதானமாக பண்ணணும். ஆனால் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து நன்மைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது மிகப்பெரிய விரயத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்க நீங்களே தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்களே தான் பண்ணணும். ஆனால் வந்து உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார். 9 குடைவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அது போக உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி அலைச்சல் இருக்குங்க. 12ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கும்போது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் இதெல்லாமே கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு அது நல்ல பலனாக தான் முடியும். ஆனால் அலைச்சலுக்கு நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஐயோ இவ்வளோ அலையணுமா அப்படின்னு. இந்த டைமில் அலைஞ்சு தான் ஆகணும். வேறு எதுவுமே உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீண் அலைச்சல் அப்படிங்கிறதோடய நிறுத்திக்கிட்டால் பெட்டர். நமக்கு வந்து டைம் தான் விரயமாகும். பணம் விரயத்திலேருந்து இது காப்பாற்றும். இந்த அலைச்சல்ங்கிறது காப்பாற்றும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இந்த 5 கிரகங்கள் 6 கிரகங்கள்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்தை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தை தான் பார்க்குது. அப்போ உத்தியோகத்தில் எப்போவுமே என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நேர காலம் சரியில்லாமல் இருக்கனால அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்து நிறுத்தி நிதானமாகிடுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும். நீங்கள் செய்த அரசியல்வாதிகள்னாலே வந்து 100% நேர்மையாக இருக்க முடியாது இந்த காலத்தில் அரசியலில் இருக்கவங்க. ஏன்னா முன்னேறி போகணும் அப்படின்னா ஒருத்தங்களை இறக்கி விட்டு தான் ஆகணும். அவங்க வந்து உங்களே பழி வாங்கிறதுக்கு உண்டான நேரம் காலகட்டம் இப்போ அவங்களுடைய கை ஓங்கியிருக்கு. உங்களுடைய எதிரிகள் கை ஓங்கியிருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சேம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இதே தான். எதிரிகளுடைய வந்து ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 9 கிரகத்தில்ங்க 2 கிரகத்தை தவிர 7 கிரகத்தோடைய இது வந்து என்னன்னா எதிரியோடைய ஸ்தானத்துக்கு தான் பலமாக இருக்குது. அதனால் உங்களை காட்டிலும் இப்போ எதிரியோடைய கை தான் ஓங்கி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வக்கீல் உங்களுடைய வழக்கறிஞர்களாக இருப்பாங்களே, இப்போ இந்த கேஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா அது யார்கிட்ட
யார்கிட்ட கொடுக்கலாம், அவங்க ஒர்த்தானவங்களான்னு பார்த்துட்டு நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு வழக்கு போடுறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் யோசித்து போடுங்க. அது பின்னாடி உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. அதனால் நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட பஞ்சாயத்து பேசி, அதாவது சமாதானமாக பேசுகிறது தான் ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில். ஏன்னா எதிரி கை ஓங்கியிருக்குன்னு சொன்னேன்ல, அதனால் மேசராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காசு பணம் வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா இருக்குது. ஆனால் விரயமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய மருத்துவ செலவு மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விடும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கணும். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த படிப்பில் நிறைய டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கிறதுக்கே தோணாமல் சம்டைம் டென்ஷன் ஆவீங்க. அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க, +2 அதே மாதிரி 10th எழுதுகிறவங்க கொஞ்சம் ஏன்னா 12ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களை அறியாமையே படபடப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. முடியல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட மனசை திறந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். அது சொல்ல கஷ்டமாக இருக்கா, சாமியை கும்பிட்டு மனசார இறைவன் கிட்ட போய் சொல்லுங்கள். அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் மனசார சொல்லும்போது இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார், பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுப்பாரு. நீங்களும் நல்லா படிக்க முடியும். இதில் நான் சொன்ன கடவுளில் உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப ஆத்மார்த்தமாக மனதுக்கு நெருக்கமாக வராரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஹயக்ரீவரோ சரஸ்வதியோ வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த தெய்வத்தை வேணாலும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. படிப்பில் எந்த வித தடையுமே உங்களுக்கு வராது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாமல் இந்த வாய்ப்பில் என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவாக போய் முடிகிறதுக்கோ அல்லது உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் வீட்டில் சொல்லிட்டு வெளியில் போங்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியில் போகும்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. இந்த காலகட்டங்கள் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. அதனால் பெண்கள் கட்டாயம் திருமணம் ஆனவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும், திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்டையும் கட்டாயம் சொல்லிட்டு போகணும். தேவையில்லாத அலைச்சல். அதே மாதிரி இந்த இதில் என்ன புதன் நீச்சமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 3, 6 கூடையவர் உத்தியோக ரீதியாக வெளியூர் போகும்போது அல்லது வெளியில் போய் நீங்கள் விடுதிகள்லாம் தங்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா பக்கமும் நீங்கள் செக் பண்ணணும். எந்த வண்டியில் போகிறீங்க, ட்ரெயினா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா அதனால் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். நீங்கள் நண்பர் நமக்கு நலம் விரும்பி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களே உங்களை தப்பாக பேசுகிறதுக்கோ அல்லது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு சரியில்லை அப்படின்னா அதை வீட்டில் சொல்லி பழகுங்க. இப்போ இல்லைனாலுமே அது பின்வரும் காலங்களில் உங்களுடைய பேரை நல்ல பேராக மாற்றி கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு மாதம் அமைதி காக்கிறதா நல்லது. பொதுவாக பொறுமையாகவும் அமைதியாக இருந்துட்டால் எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காசு பணம் இந்த தொழில் இது எல்லாத்துக்குமே ஓரளவு நீங்கள் அலைச்சல் அப்படிங்கும்போது விரயம் அப்படிங்கும்போது காசு இருந்தால் தான் அதை நம்ம விரயம் பண்ண முடியும். அதனால் அதுக்கெல்லாம் வந்துடும். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் பேசுகிறது, திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த 12ஆம் விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால எல்லா விஷயங்களுமே செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமையை காத்து இந்த செலவு அவசியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செஞ்சால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 வெள்ளிக்கிழமை. ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்குது. கன்னி ராசி உத்தர நட்சத்திரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், அதே மாதிரி பலகை, நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம். என்ன அவங்களுக்கு கொடுத்தா நன்மை அடைவாங்களோ அந்த பொருட்களை நீங்கள் கொடுங்க. இதனால் உங்களுக்கு ஏழ்மை நிலை அப்படிங்கிறது விலகும். வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். செல்வம், வற்றாத செல்வம் கிடைக்கும். முக்கியமாக விபத்து கண்டம், அகால மரணங்கள், இந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிக்க முடியும். இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படின்னா 7ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேருது. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானம், லைஃப் பார்ட்னரும் அதுதான், பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானமும் அதுதான். 6 கிரகங்கள் சேருது. அப்புறம் கண்டச்சனி ஆரம்பிக்க போகுது. கண்டச்சனினாலுமே கன்னி ராசிக்கு அது திக்பலம், சனி திக்பலம் அடைகிறாரு. 5 குடையவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா ஒன்று, அதே மாதிரி உச்சம் பெற்றிருக்கிறது, அதே மாதிரி திக்பலம் பெற்றிருக்கிறது. இதை இந்த 2 காட்டிலுமே இந்த திக்பலம்ங்கிறது கிரகத்தோடைய வலிமையை சேர்க்கக்கூடியது. அதனால் திக்பலம்ங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த உங்களுடைய ராசிலேயே கேது இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது இருக்குது. இந்த கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்ல நன்மைகள் பொதுவாகவே ஆனது ஆச்சு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். நிறைய நீங்கள் முயற்சிகள் பண்ணுவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவ் அதிகமாக பண்ணிக்கணும். வேறு வழி கிடையாது. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் பிறந்து வரமாட்டாங்க. உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே செய்யணும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு அம்சம் எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நிறைய நன்மைகள் தான். பொதுவாக உங்களுக்கு 2 கிரகம் திக்பலம். என்னென்னா, செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். சனி 7ஆம் இடத்துல திக்பலம் பெற போகிறாரு. அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுது. பரிவர்த்தனையாகி சுக்கிரன் 9க்கும் குரு 7க்கும் போக போகிறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. காசு பணம் அப்படிங்கிறது நல்ல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடையெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், தடை தாமதங்கள்லாம் நீங்கி தொழில் ரொம்ப சுலபமாக போகும். உங்களுக்கு நல்லபடியாக போகும். நல்ல வருமானமும். இவ்வளோ நாளாக அந்த லாபத்தில் தடைகள் இருந்துச்சுனாலும் இப்போலாம் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி தொழிலுக்காக நிறைய அலைச்சல்கள் அலைய வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதுவும் சூரியன், சனி இதெல்லாம் சேருது. ராகு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் மாறுறதுக்கு உண்டானதோ அல்லது புது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் தொழில் இடத்த மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் அவர் 7ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருக்காரு. நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல சிறப்பான பலன்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ நாளாக நம்ம செஞ்ச விஷயத்தை எதுவுமே பலன் கொடுக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமு. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குட் நியூஸாக தான் வரும். ரொம்ப 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 நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா 6 குடையவர், உத்தியோகஸ்தானமே 6. அதே மாதிரி உழைப்புக்கு பெயர் பெற்ற கிரகமே சனி தான். உழைப்பு அப்படின்னாலே சனி தான். அவர் திக்பலம் அடைகிறாரு. அப்போது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அதுக்குண்டான பிரதிபலன் அவர் கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ தானாக தேடி வரும். அதனால் முன்பை விட
நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுங்க, உங்களோட உழைப்பை போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பை போட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி உங்களோட இதில் வந்து என்னென்னா நிறைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நன்மையோ தீமையோ, இந்த தீமையை குறைக்கிறதுக்கு பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் 2 தீபம் போடுங்க. காரிய தடைகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகிரும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காரிய சித்தி வேணும் அப்படின்னா புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மண் விளக்கு யூஸ் பண்ணி போடுங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளருக்கு திரி யூஸ் பண்ணுங்கள். வெள்ளருக்கு திரியை நூலில் சுற்றி அதை ஊற வச்சு தான் போடணும். வெள்ளருக்கு அப்படியே எரியாது. வெள்ளருக்கு திரியில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன காரியம் தொட்டுறீங்களோ அத்தனை காரியமுமே சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய் திக்பலத்தில் இருக்கனால நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், நிறைய உங்களை தேடி வருவாங்க. பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும். இதை செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும்னு நீங்களாக உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. இந்த பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்பு உணர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும், ஏன்னா செவ்வாய் திக்பலமாக இருக்கார், நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலை எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கவர்மெண்ட் வேலை. ஏன்னா செவ்வாய் திக்பலம் பெற்று பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு யோகம். 6 குடையவர் 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து 10 குடையவர் நீச்சமாக இருக்கறனால் நீச்சபங்க யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியுமே இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், அது லாட்ரியாக இருக்கலாம், புதையலை ஏதோ ஒன்று, நீங்கள் கீழே போகும்போது ஒரு காசு கிடச்சா கூட அது உங்களுக்கு லாபம் தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வருது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சகல விதமான சௌபாக்கியத்தும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதம் இந்த மாதம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட சூரியனும் இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் இது எல்லாமே கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து உண்டு. திருமணம் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னென்னா திடீர் திருமணம் தான். ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத காட்டிலும் திடீர்னு சனியும் அங்கே இருக்கார், ராகு அங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் அங்கே இருக்கார், உங்கள் ராசி அதிபதி இருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போது ஒரு திடீர்னு திருமணம் ஆகிறது, அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது, அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறது. அதே மாதிரி லவ் பண்ணவங்க திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான். லவ்வில் எவ்வளோ வித பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவியோடு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அவங்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியில் கேதுவும் இருக்கனால 2 பேர்த்துக்குமே உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 4 குரு வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் சனி ராகுவோடைய பிடியில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர்றது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இவ்வளோ நாளாக ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது எல்லாமே தானாக தேடி வரும். தெய்வத்துடைய அனுகூலம் இந்த மாதம் வந்து பரிபூரணமாக இருக்குது. தாய்மாமன் வழி ஆதரவுகள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். சகோதரன் சகோதரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி அவங்க வழி ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் பெற முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த கண்டச்சனி அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிறது, உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறது, இந்த தீமைகள் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னா பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி தான், மிக
மிகப்பெரிய லெவலில் யோகமும் நல்ல வளர்ச்சியும் இருக்குது. பொதுவாகவே ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி தடையாகும், ஒரு தாமதமாகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது சித்தியாகும். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கலைத்துறையில் வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து பெரிய லெவலில் போயிடும். ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுலாம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். பெரிய பெரிய பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவற்ற நன்மைகள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய பேரு புகழை மங்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை மட்டும் நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு வேண்டுங்க. எதிரிகளை நீங்களே பார்த்துக்குவீங்க. உங்களோட எதிரியை நீங்களே பார்த்துக்குவீங்க. ஆனால் நண்பர்களை தான் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடாது. ஏன்னா புதனும் சனியும் ஒன்றா சேருதுங்க. பொதுவாக உங்களோட ராசி அதிபதி புதன், 10 குடைவரும் புதன், சனி போய் அங்கே சேருது. புதன் நீச்சமாகுது. அப்போ வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்கும். அது மனசை ரொம்ப குத்தி கிழித்து புழிஞ்சு எடுத்துரும். அதனால் பொதுவாகவே மனசை லேசாக வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு கஷ்டப்படும் போதும் சரி, மன வருத்தத்தில் இருக்கும் போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பார்ட்னரோ நமக்கு தேவை. லைஃப் பார்ட்னரோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவை. ஆனால் அது கன்னிராசிக்கு இயல்பாக கிடைக்காம போயிடும். அதனால் நிறைய துரோகத்தை சந்தித்து மனசு ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும். அதனால் தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் உங்களுடைய நட்பு அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓவராக போய் இருக்காதீங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் தப்பாக பேசலை. உங்களோட ஜாதகத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலுக்கும். ஆனால் அது எல்லாமே சீக்கிரமாக தீர்ந்துடும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. சூரியனும் சனியும் சேரும்போது ஏதாவது ஒரு பேரு புகழ் இதெல்லாமே மங்கடிக்கிறதுக்கு வருவாங்க. உங்களோட பதவிக்கு வந்து என்னென்னா மற்றவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வில்லங்கம் செஞ்சு ஆப்பு அடித்து தானே வந்து அவங்க போக முடியும். அதனால் அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலி. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் யாரையுமே நம்பாமல் நமக்கு பின்னாடி என்ன நடக்குது முன்னாடி என்ன நடக்குது ரெண்டையுமே பார்த்து நடந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனையே கிடையாது. நல்ல நிர்வாக திறமையும் இருக்குது. அதே மாதிரி ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு 2 குடைவர் போய் உச்சமாக இருக்கார் 7ஆம் இடத்துல. பணம் காசு தானாக தேடி வந்துடும். ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து யாரையுமே நம்பாதீங்க. பண விஷயத்துலையும் சரி. அதே மாதிரி ஜாமீன் போட்டுறாதீங்க யாருக்கும். இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்கு கொடுத்துடாதீங்க. எந்த கமிட்மெண்ட்லேயும் சிக்கிறாதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே இந்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உஷாராக இருந்துக்கணும். சனி நிறைய நன்மைகளையும் செய்வார். அதே நேரத்தில் வந்து இந்த புதனும் சனியும் தேயும்போது வந்து உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டோ பார்த்து அதை தான் வந்து அடிப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் பேரு புகழ் இருந்தீங்கன்னா அதை தான் குலைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வீக் பாயிண்ட்டே இருக்கக்கூடாது. சனி உங்களுக்கு யோகக்காரகன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி பேசுகிறியா பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு. முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் இதுக்கு தான் அவங்க வந்து அஞ்சுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டிங்கன்னா யாருனாலையும் எதுவும் செய்யவே முடியாது. நான் வந்து அவமானங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து வந்துட்டேன்னு உங்களை கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க. யாருனாலையும் அவமானப்படுத்த முடியாது. அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து வழிபாடு நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவில் வந்து இந்த கண்டச்சனி 7 சனி அஷ்டம சனிக்கெலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்வு தான். நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு பிறக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான் இந்த பங்குனி மாதம். 10ஆம் இடத்துல கிரக சேர்க்கை ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் வந்து வேறு லெவலில் இருக்க போது. உங்களுக்கு 6 கூடையவரும் 11 கூடைய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். கோவங்களையும் பொறுமையாகவும் கையாளணும். வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி, செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கரெக்டா, இந்த விஷயத்தை செஞ்சால் என்ன பிரதிபலன் வரப்போகுது, நன்மையா தீமையா, ரெண்டுலேயுமே யோசிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே யோசிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு 5 குடையவர். ஓகேங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்புறம் பரிவர்த்தனையாகி 10ஆம் அதிபதி கூடயே போய் சேர்றாரு. 10ஆம் அதிபதியும் சேருது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறார். ஒரு கிரகம் திக்பலம், ஒரு கிரகம் உச்சம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோகம் பெறுது. அதே மாதிரி சனி ராகு தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் இருக்குது. ஒரு தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த இடத்த மாற்றலாமா என்ன நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க, அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யலாமான்னா அதுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொழில் ரீதியாக எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ரீதியாக ஆனால் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அலைச்சல்கள் இருக்குது. அந்த அலைச்சல் எல்லாமே ஆதாயத்தில் முடியும். அதே மாதிரி 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து அதாவது பங்குனி மாதம் வந்து 10 நாளுக்கு அப்புறம் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாகிறாரு. 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் நீச்சமாகுது. 6 கூடையவர் வாக்கு. அப்போது தொழிலில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி வந்து பதவி பறி போகும் அப்படிலாம் இல்லை. கிரக நிலைகள் அங்கே நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக நல்ல மாற்றம், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம், சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்குன்னு தெரியாது இல்லையா? ஆனால் இந்த மாதம் தொழில் தொடங்கிறதுக்கு ஜென்ரலாக நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், நல்ல நிரந்தர வருமானம். ஒரு கிரகம் வந்து திக்பலம் அடையும் போது அந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா திக்பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் அந்த கிரகம் வந்து சிறப்பான பலன்களை செய்கிறது. சில பேர் வந்து என்னென்னா திக்பலம் அப்படிங்கிறது வந்து திக்பலம் அடையும் போது கிரகங்கள் வந்து அதிகமான நன்மைகளை செய்யும். அதனால் தொழில் ரீதியாக நிறைய நன்மை இருக்குது. அதேமாதிரி தொழிலுக்கு வந்து வண்டி வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். உத்தியோக ரீதியாக நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது. பேரு புகழ் பதவி எல்லாமே தானாக தேடி வரும். அதுவும் அரசாங்கத்துறையில் யாராவது வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் கிட்ட, அதாவது உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்கலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதவி தானாக தேடி வரும். ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குது. கிரக நிலைகள் 6 கிரகம் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. படிக்கும்போது டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக படிங்க. அதுவும் கவர்மெண்ட் இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க வந்து இந்த +2 10th எழுதுகிறவங்கலாம் வந்து நல்லா படிங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சாதாரணமாக சின்னதாக நீங்கள் படித்தாலே அதெல்லாம் எழுதிட முடியும். ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் அதிபதி, அந்த புதன் தான் அறிவுக்கு காரகம், படிப்புக்கு காரக கிரகம். ஸோ அதனால்
ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக படித்தாதான் இதை எழுதிட முடியும். உங்கள் மேலே உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை அதிகமாக வளர்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. படித்து முடிச்சு நல்ல இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். ஏன்னா 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால, அதே மாதிரி 6 குடைவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால பிளேஸ்மெண்ட்டெல்லாம் நல்ல நீங்கள் நினச்ச விரும்பின பிளேஸ்மெண்ட்டு தான் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சமரசம் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றி அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸு போடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து உங்கள்கிட்ட சமரசம் பேசுனாங்கன்னா நீங்கள் எந்த விதமாக யோசிக்காமல் அந்த சமரசத்துக்கு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே ஃபேவர். முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டா அது வந்து என்னென்னா அது அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. கடைசியில் வந்து நீங்கள் நினச்சது ஒன்று தீர்ப்பு ஒன்றா வரும். அதனால் இது வந்து எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸு யோசிக்காமல் போகிறதுனா போங்க. உங்கள் மேலே நீங்கள் ஒரு நியாயத்துக்காக வேண்டி நீங்கள் போகிறீங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்கு அவங்க வந்து சமரசம் பேச வந்தாங்கன்னா அதை எந்த வகையிலையுமே யோசிக்காமல் தயங்காமல் நீங்கள் சமரசத்துக்கு போயிருங்க. ஆனால் உங்களுக்கு அது ஃபேவராக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. 5 குடைவர் உச்சம் பெறுறாரு 10ஆம் இடத்துல. அப்போ தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10, 12 குடைவரும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து அரசாங்க பதவி தானாக தேடி வரும். அரசியல்வாதிகள், அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர். அரசியலில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது, அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் வந்து மாற்றங்கள் இருக்குது. நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான உழைப்புக்கு இப்போ வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் வந்து என்ன யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்க யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸையும் வெற்றியும் கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் காரியங்கள் கைகூடும். காரியத்தில் எந்தவித தடையாக இருந்தாலும் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணிடும். யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது கூடவே சக்கர தாழ்வாரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அமைப்பு. தொழில் தொடங்குறதுக்கோ சின்னதாக வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் சாத்தியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தானாக கைகூடும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பிராப்தம்லாம் இருக்குது. அதே மாதிரி வீடு மாறக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் மாற்றம் இருக்குது. உத்தியோகம் வந்து உங்களுக்கு மாறுதல், வேறு கம்பெனிக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 6 குடைவர் தான் கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, அதே மாதிரி சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். கடந்த ஒரு 15 நாளாகவே வந்து உங்களுக்கு டென்ஷன், வீட்டில் சண்டை சச்சரவுகள், எதுக்கெடுத்தாலும் வந்து கோபம் வர்றது, பேச்சுக்கு பேச்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பொறுமையாக கையாளுங்க. 6ஆம் அதிபதி இருக்கனால அப்படித்தான் இருக்கும். உங்கள் மேலே தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே நிறுத்தி நிதானமாக கையாண்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடிய 10 நாள் கழித்து நீச்சமாயிடுவார். இந்த நீச்சம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பரிவர்த்தனையாகக்கூடிய குரு வந்து செவ்வாயை பார்க்குறதுனால நீச்சபங்க யோகமும் இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி இப்போ சந்திரன் வந்து, அதாவது சந்திரன் வீட்டில் தான் செவ்வாய் நீச்சமாகறாரு. 11ஆம் வீட்டுக்கு வந்து சந்திரன் வரும்போது பரிவர்த்தனை, சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுது. அப்போ வந்து நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து
ஈஸியாக உங்களுக்கு முடியும். முடியாது அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க, ஆனால் அது தானாக தேடி வரும். அதே மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெகட்டிவ் வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் அப்படி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்குது அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது போயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் நினச்ச நபர் தானாக தேடி வந்து பேசுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிஞ்சிருந்தா கூட அவங்கள தானாக தேடி வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு, ஏன்னா 6 குடையவர் வர்றதுனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். அதுக்கு தான் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடியது, வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். நீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களே வைத்தியம் பார்க்காம உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி 1000 ரூபா 500 ரூபா இதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்கள். அதை மிச்சப்படுத்துகிறேன்னு 5 லட்சம் வரைக்கும் செலவை இழுத்து விட்டுறாதீங்க தயவுசெய்து. யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதே மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து பாராட்டுகள் கிடைக்கும். ஏற்கனவே கலைத்துறையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பாராட்டு கிடைக்கிறத விட விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கலைமாமணி அந்த மாதிரி ஒரு பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி உயர்ந்த விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையுமே சின்ன வாய்ப்பே அப்படின்னு தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் அதுதான் உங்களை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போக போகுது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் வந்து நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த மாதம் வந்து பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம். அதனால் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த மாதம் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இது நாற்காலி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, நாற்காலி, ஆசனம், ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, இதில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஏழைகளுக்கு நன்மை அடையும் விதத்தில் வந்து தானமாக இதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் விபத்து கண்டம் ஆகாமல் உயிர்கண்டமும் ஆகாமல் தப்பிக்க முடியும். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு காசு பணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வறுமைகள் நீங்கும். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசிகளில் ரிஷப ராசிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான ஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல 6 கிரகங்கள் சேருதுங்க. அதாவது சூரியன், அப்புறம் புதன், உங்களுக்கு 2, 5 கூடையவர் புதன், அதே மாதிரி சுக்கிரன் லக்னாதிபதி ராசியாதிபதி. ஆனால் உங்களுக்கு 11ஆம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கார். ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெறுது. அப்போ பரிவர்த்தனை யோகம் பெறும்போது குருவும் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அப்புறம் வந்து சந்திரன், 3 கூடிய சந்திரன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி, அவர் 9, 10 கூடையவர், அவரும் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. தர்மகர்மாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. யாருக்காவது சனி திசையோ அல்லது சனியோடைய புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் காசு பணங்களில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாங்க. தொட்ட எல்லா விஷயமுமே வந்து லாபகரமாக தான் அது முடியும். இந்த மாதம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிறந்த மாதமாக கருதப்படுது. ரிஷபராசினாலே பொதுவாகவே காசு பணம் இல்லைன்னா மட்டும்தான் அவங்க மன வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து காசு பணம் வந்துட்டால் எந்தவித பிரச்சனையும் சரி அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 கூடையவர் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு புதன். ஸோ இந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபத்தில் தான் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கலாமா? நல்லது.
தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழிலுக்காக இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான மாதம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன திசா புத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது சிறப்பு. நல்ல ப்ரமோஷன், திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், நல்ல அமைப்பு, ராஜயோகம், உத்தியோகத்திலிருந்து ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க. எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆயிருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு டபுள் ப்ரமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி எப்போவோ போட்ட உங்களுடைய எஃபர்ட்ஸ், நீங்கள் எப்போவோ ஒரு உழைப்பை போட்டிருப்பீங்க, அது வந்து வேஸ்ட்டாக போயிருச்சே, நம்ம உழைச்சும் வீணாக போச்சே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அது வீணாக போகாது. இந்த டைம் அது உங்களுக்கு வந்து சேரும். நீங்களே உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவுக்கு காசு, பணம், பதவி உயர்வு, புகழ் எல்லாமே தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி திருமணத்தில் வந்து திடீர்னு ஒரு திருமணம், அதாவது திடீர் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னா இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த அமைப்பெல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகி